தேர்வு எழுதாமலேயே முதல் மதிப்பெண் கிடைக்குமா? ஒரு வியாபாரியும் அவரது சேவகரும் ஒரு குதிரையில் பயணம் மேற்கொண்டனர். இரவு நேரம் நெருங்குவதால் ஓரிடத்தில் ஓய்வெடுக்க நினைத்த அந்த வியாபாரி தன் சேவகரிடம், நான் சற்று நேரம் தூங்கப் போகிறேன், நீ இந்த குதிரையை கவனமாக பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு தூங்கச் சென்றார். நேரம் செல்லச் செல்ல அந்த சேவகராலும் தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே, கடவுளே, இந்த குதிரையை கவனமாக பார்த்துக் கொள்வது உன் பொறுப்பு என்று கடவுளிடம் சொல்லிவிட்டு தூங்கச் சென்றான். காலையில் அந்த வியாபாரி விழிக்கும்போது சேவகன் தூங்கிக் கொண்டிருந்தான். குதிரையையும் காணோம். அவர் சேவகனை எழுப்பி, உனக்கு ஒரே ஒரு வேலையைத்தான் கொடுத்தேன், அதை கூட உன்னால் சரியாகச் செய்ய முடியாதா என்று கடிந்து கொண்டார். அந்த சேவகன் அவரை பார்த்து, இந்த குதிரை விஷயத்தில் நீங்கள் திட்ட வேண்டியது என்ன இல்லை, கடவுளைத்தான். நீங்கள் என்னை நம்பித் தூங்கினீர்கள், நான் கடவுளை நம்பித் தூங்கினேன். கடவுள்தான் தன் பொறுப்பை சரியாகச் செய்யவில்லை என்றார். அதுக்கு அந்த வியாபாரி, கடவுள் நேரில் வந்து என் பசியை போக்கட்டும் என்று சொல்லி நீ சாப்பிடாமல் இருக்கிறாயா என்ன? எல்லா விஷயத்திலும் உன் கடமையை செய்ய வேண்டியது உன் பொறுப்பு, அதற்கு உதவுவதுதான் கடவுளின் பொறுப்பு. நீ குதிரையை கட்டி போட்டு உன் கடமையை செஞ்சிருக்கணும் தானே என்றார். கடவுள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என நாம் சும்மா இருந்தால் எப்படி? நாம் முழு முயற்சியையும் கொடுத்தால் அதற்கான பலனை கடவுள் நமக்கு கொடுப்பார். நீங்களே சொல்லுங்கள், தேர்வு எழுதாமலேயே கடவுள் எனக்கு முதல் மதிப்பெண் கொடுப்பார் என்று சொல்வது சரியா? நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.